கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது இப்போ எதிர்கட்சியா இருக்க அவங்க இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. நியாயமான புகார்களாக இருந்தா சொல்லலாம். ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாம, எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்கட்சி தலைவரா சொல்றார். அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. அண்மையில் ஏற்பட்ட செஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம். பல லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். மழை தொடங்கியவுடன் துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் களத்துக்கு அனுப்பின. மாவட்ட ஆட்சியர்கிட்ட தொடர்ந்து நானே தொலைபேசியில் பேசினேன். மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி சென்று அரசு செயலாளருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினேன். அது மட்டுமல்ல, அதிக அளவுக்கு பாதிப்புக்குள்ளான விழுப்புரம் மாவட்டத்துக்கு, கடலூர் மாவட்டத்துக்கு நானே நேரில் சென்று உதவிகளை செஞ்சேன். இரவு புகழ் பார்க்காம அரசு இயந்திரம் பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்கள்ல பாதிப்புகள் இருந்து மக்கள் நாம் மீட்டோம். அத்தோடு மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதையெல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிவாரண தொகையில வழங்கிட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா வரலையா என்பதை பற்றி காத்திருக்காம, கவலைப்படாம மாநில அரசே உடனடியா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாம இட்டுக்கட்டண கற்பனை குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணையை திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்யை பரப்பினார். ஆனா உண்மை என்ன? 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுச்சு. முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். இதான் உண்மை. ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது, அதிமுக ஆட்சி இருந்தப்ப நிலைமை என்ன? செம்பரம்பாக்கம் ஏரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏரிய திறந்து விட்ட காரணத்தினால சென்னையில 23 லட்சம் வீடுகள் வெள்ளத்துல மூழ்கிச்சு. அப்போ இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல, தன்னார்வர்கள் தான் உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. இல்ல மக்கள் மறந்துட்டாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா? புயல், வெள்ளம், பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம். ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு சென்னையை மூழ்கடிச்சது மேன் மேட் டிசாஸ்டர், மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு. இதை நான் சொல்லல, சிஏஜி அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க. இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணையை வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பொய்யை சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம், ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும். அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார்? டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார். நம்ம அரசு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே, சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார்? ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரசை குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதையே திரும்ப திரும்ப, இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் காமெடி, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை, அது மாதிரி சட்டமன்றத்தில் திரும்ப திரும்ப சொன்னார்.
நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன்.